salted food and refrigerated food, processed food, and in the grill fried food, வேற அந்த சார் ஆஃப் த ஃபுட், அதாவது அந்த 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 மீட்டை நான் சொல்லலை, பட் மேலே ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த லேயர், இது எல்லாமே ஒரு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டமக் கேன்சர். அதாவது உங்களுக்கான 8 மணி நேரம் தூக்கம்ன்றது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நைட் டைமில் அந்த ரெஸ்ட்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணும்போது பாடி கோஸ் இன்டு அ ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். கிரானிக் பேன்கிரைட்டிஸ், கணையம் பழுதடைந்து போகிறது, அதாவது வந்து கணையம் வந்து உங்களுக்கு பழுதடைந்து போகிறது, இது நிறைய ரீசன்ஸால் இருக்கலாம். இது ஆல்கஹாலால் இருக்கலாம், இல்லை வந்து இது இவருக்கு வந்து கணைய புற்றுநோயின்னு சொல்கிறாங்க டாக்டர். கணைய புற்றுநோயின்றது வந்து பேன்கிரேட்டிஸ் அது பேன்கிரேட்டிஸ் புற்றுநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் அதேமாரி குடல் இரைப்பை சம்மந்தமாக, இந்த வயிறு சம்மந்தமாக வந்து நிறைய இடத்துல வருதுங்க. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? உணவு முறை பழக்கமா, இல்லை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வருது பை ஜெனட்டிக்காக வர ஒரு விஷயமா? ஓகே, இதுவும் நல்ல கேள்வி சார். பேன்கிரியாட்டிக் கேன்சர், அதாவது கணைய புற்றுநோயானது ஒரு காரணம் ஜெனட்டிக்கலாக தாய் தந்தைக்கோ இல்லை தலைமுறையினருக்கு இருக்கும் போது வர்றது உண்மைதான். பட் அக்வயர்டு காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 2-3 விஷயங்கள் இருக்குது. கிரானிக் பேன்கிரைட்டிஸ், கணையம் பழுதடைந்து போகிறது, அதாவது வந்து கணையம் வந்து உங்களுக்கு பழுதடைந்து போகிறது, இது நிறைய ரீசன்ஸால் இருக்கலாம். இது ஆல்கஹாலால் இருக்கலாம், இல்லை வந்து இது பை பர்த்டே கணையம் வந்து ஓட செயல்பாடு வந்து கம்மியாக இருக்கலாம் சில ஜெனட்டிக் ஆல்ட்ரேஷனால. இதுதான் ப்ரிடாமினட்டான ரீசன். இப்போ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லை ஸ்மோக்கிங் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலோ கணைய புற்றுநோய் வரதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. எல்லாருக்குமானது இல்லை, பட் ஒரு ரிஸ்க் ஆஃப் பேன்கிரைட்டிக் கேன்சர் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட அடுத்த ஸ்டமக் கேன்சர் வந்து ஒரு வெரி எலாபரேட்டான ரிஸ்க் ஃபேக்டர் சார். பட் அதை சுருக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னா, அநேகருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சாதாரண ஒரு அல்சர், எனக்கு டியூனல் அல்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு வயிற்றில் வந்து ஆசிடிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிறைய நேரங்களில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டெவலப்பிங் அ ஃப்யூச்சர் கேஸ்ட்ரிக் கேன்சர் மாதிரி. இதை நம்ம சரியாக இதுக்கான ப்ராப்ளம் என்ன, இதை நம்மளே செல்ஃப் ட்ரீட் பண்ணாமல் இதை நம்ம போய் வந்து கரெக்டாக இதுக்கான அடுத்த டெஸ்ட்டுகளோ, ஹெச் பைலோரின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்கான்ற டெஸ்ட்டுகளோ இதெல்லாம் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக் கேன்சரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சால்டட் ஃபுட் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், அண்ட் இந்த கிரில் ஃப்ரைடு ஃபுட், வேற அந்த சார் ஆஃப் த ஃபுட், அதாவது அந்த 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 மீட்டை நான் சொல்லலை, பட் மேலே ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த லேயர், இது எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டமக் கேன்சர். ஓகே, நீங்கள் இப்போ இந்த நிறைய பேர் இந்த தந்தூரி சிக்கன் சாப்பிட்டாக்கா வந்து அடுப்பில் எரியூட்டப்பட்ட புகையூட்டப்பட்ட இறைச்சி சிக்கன் சொல்கிறாங்க, அது சாப்பிட்டாக்கா கேன்சர் வருமா டாக்டர்? சார், இது வந்து அமௌண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி மேட்டர்ஸ். ஓகே, பட் ஜென்ரலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நைட்ரோசமைன்ஸ், அதாவது வந்து நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வந்து ஃபயரில் விடும்போது அந்த சாரிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளாக்கனிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லேயர் ஜென்ரலாகவே ஒரு ப்ரீ கேன்சரஸ் லேயர் தான். பட் சாப்பிட்ற எல்லாருக்கும் வருதான்னு கேட்டிங்கன்னா நோ. நம்ம அந்த லேயரை அவாய்ட் பண்ணிட்டு மீட்டை சாப்பிடும்போது நம்ம வந்து வர்றதுக்கான அந்த சான்சஸை குறைச்சிக்கலாம். நம்மளோட குக்கிங் மெத்தடே ஒரு சார் ஆகிற அளவுக்கு, அதாவது பிளாக்காக டிஸ்கலர் ஆகிற அளவுக்கு அந்த மீட்டை நம்ம சுட்டெரிக்காமல் ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ளேம் குக்கிங் பண்ணும்போது அந்த சாரிங் எஃபெக்ட் இருக்காது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தி அமௌண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது ஒருத்தரோட ஜெனட்டிக் மேக்கப் பொறுத்து இருக்குது. தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற எல்லாருக்குமே கேன்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து இட் பிகம்ஸ் அ பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அந்த லேயர் தட் ஃபார்ம்ஸ் ஆன் த சிக்கன், அதை நம்ம நைட்ரோசமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் நமக்கு வந்து இந்த கேன்சர் உண்டாக்கக்கூடிய தன்மை உள்ளது. பட் இது வரைக்கும் எக்ஸாக்ட் அமௌண்ட் அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபுட் நமக்கு குவான்டிஃபைடாக இல்லை. ஓகே, எதுவும் அளவாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. நல்ல டாக்டர்.
அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம் டாக்டர், அதாவது சோர் சூப்னு சொல்கிற முள்ளு சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு பேக்க முள்ளு முள்ளாக இருக்குது. அது வந்து ஈக்குவல் டு ஒரு ஒரு பழம் ஃப்ரூட் ஈக்குவல் டு 1 கீமோ அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நேச்சர் ஃபுட்டு இருக்கா டாக்டர்? ஃப்ரூட் இருக்கா? அந்த ஃப்ரூட் சாப்பிட்டாக்கா அது குணமாகுமா? சரி சார், என்ன ஒன்றுனா வந்து இது எல்லாமே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னைக்கு ஆனால் இந்த இங்கிலீஷ் மெடிசன் வரதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபார்ம் ஆஃப் இண்டிஜினஸ் மெடிசன் இங்கே உள்ள ஒரு நம்மளோட பாப்புலேஷனை சஸ்டெயின் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. பட் என்னன்னா இதுக்கான ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடி அந்த 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 நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரூட் ஆனது யாருக்கு அது குறைக்கும், என்ன ஃபார்ம் ஆஃப் கேன்சர் குறைக்கும்ன்றத நமக்கு ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடி மாதிரி இருந்து நமக்கு ஒரு ஒரு அளவுகோல் இருந்தால் நம்மளால் அதை வந்து ப்ரொபகேட் பண்ண முடியும். அண்ட் பட் இன் ஜென்ரல் வாட் வி சி இஸ் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ். இப்போ வந்து கேன்சர் கீமோதெரப்பி எடுக்கிறாங்க, இல்லைனா வந்து கேன்சருக்கான சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக அவங்களோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் நிறைய மெடிகேஷன்ஸே வந்து ட்ரீட்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்க முடியுமே தவிர இது கீமோதெரப்பிக்கு ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இல்லை. ஏன்னா அதுக்கான வந்து ஒரு லார்ஜ் ஸ்டடீஸ் கம்பேரிங் கீமோதெரப்பி அந்த ஃப்ரூட் நம்மகிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது எனிதிங் தட் கீப்ஸ் த பேஷண்ட் இன் குட் ஹெல்த் we can suggest. But as a single form of treatment, I'm not very sure. தேங்க்யூ டாக்டர். இப்போது கேன்சர் நோயாளிகள் வந்து அது கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி வந்து ப்ரிவென்டிவாக இருக்கிறதுக்கு எடுத்துக்க வேண்டிய சில டயட்ஸ்னால் என்னென்னலாம் சொல்லுவீங்க டாக்டர்? டயட் சார், இது வந்து ஒரு வெரி குட் கொஸ்டின். நம்ம இந்தியனோட இண்டிஜினஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டு வாட் எவர் வி ஹவ் ஹேட், ஐ திங்க் அதுவே பெரும்பாலான வந்து கேன்சருக்கு ஒரு ஒரு ப்ரிவென்டிவான ஒரு விஷயம் தான். நம்மளோட உணவு பழக்க முறைகள், அதாவது வே ஆஃப் குக்கிங் ஆஃப் த ஃபுட் அண்ட் த பேலன்ஸ்டு மீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விச் கண்டெய்ன்ஸ் ப்ராப்பர் போர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபைபர், இது எல்லாமே நமக்கு ப்ரொடெக்டிவாக. ஸோ ஒரு மினிமம் ஆஃப் ஒரு 10 grams ஆஃப் ஃபைபர் ஃபுட்டில் அண்ட் ஒரு பேலன்ஸ் டயட் நம்ம பர்சியூ பண்ணுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன் பிரின்சிபல் ப்ராசஸ்டு ஃபுட், ப்ரிசர்வ்டு மீட் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே டாக்டர். இப்போ அதே மாதிரி வந்து ரொம்ப நைட்டில் ரொம்ப நேரம் கண்ணு வீழ்ச்சி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து அந்த மாதிரி அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? சார், இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. நமக்கு வந்து மார்பக புற்றுநோயில் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் ஃப்ரீக்வெண்ட் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபேக்டரை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா நம்மளோட பயாலாஜிக்கல் கிளாக் வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ராஸ்டேட் கேன்சருக்கு டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கான்றது தெரியல, பட் ப்ரூவனாக நமக்கு இருக்கிறது இப்போ பிரெஸ்ட் கேன்சரோ இல்லை நமக்கு வந்து மீதி ஜிஐ மெலிக்னன்சிஸோ இன் ஜென்ரல் அதுக்கான உபாதைகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் when the biological clock is hampered, அதாவது உங்களுக்கான 8 மணி நேரம் தூக்கம்ன்றது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நைட் டைமில் அந்த ரெஸ்ட்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணும்போது பாடி கோஸ் இன்டு அ ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது நம்ம கார்டிசால்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் பிரிங்ஸ் இன் சம்திங் கால் இன்ஃப்ளமேஷன். அந்த இன்ஃப்ளமேஷன் அளவு உடம்புல ஏறும் போது நமக்கு 2 விதமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரியான டிசீசஸும் அதனால தான் நமக்கு ரொம்ப காமனாக இருக்குது. ஒபிசிட்டி மாதிரியான டிசீசஸும், கேன்சரும் இன்டைரக்டாக அது மூலயமா வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் 8 hours ஸ்லீப், தட் இஸ் வாட் ஐம் சேயிங். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. நிறைய பேரானாலும் இப்போ இப்போ இருக்கிறதுக்கு அந்த ஒர்க் அட்மாஸ்பியரில் ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் பர்டன், இந்த மாதிரிலாம் தூக்கம் வராமல் நிறைய பேர் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து கூட சில பேர் தூங்காமல் கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு ஆஸ் எ டாக்டராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை? ரொம்ப சிம்பிள் சார். நான் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு நாள் லிவ் தட் பர்டிகுலர் டே. அதாவது அந்த நாளுக்கான பிரச்சனைகள், அந்த நாளுக்கான கவலைகள் மட்டும் மனசில் எடுத்துகிட்டு இருங்க. அடுத்த நாளை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒரு மாத்திரை எடுத்து தூங்குறதுனால தவறு கிடையாது, பட் அது அண்டர் சூப்பர்விஷன். அந்த இன்சோம்னியாக்கான என்ன காரணம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை ட்ரீட் பண்ணுறது பெட்டர். நிறைய நேரங்களில் மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் லோ ஸ்லீப்பாக இருக்கலாம். இல்லை
சுகர் பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப நாள் பார்க்கறது காஸ் ஆஃப் ஸ்லீப்பாக இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்சைட்டி. ஸோ இதுக்கான சரியான மெடிக்கல் காசை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம அட்ரெஸ் பண்ணி எப்படியாவது அந்த ப்ராப்பர் ஸ்லீப்பை நம்ம வந்து அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து ஓடுறதுக்கான காரணமே வந்து இஸ் நாட் ஓன்லி அக்யூமுலேட்டிங் வெல்த், ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ அக்யூமுலேட் குட் ஹெல்த். அண்ட் அதுக்கான ப்ரீ ரிக்வசிட் இஸ் 8 hours ஸ்லீப். ஸோ அதை எப்படியாவது எல்லாருமே பண்ணணுன்றது வந்து மேண்டேட்ரி. ஸோ ஃப்ரம் அ டாக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு நாளைக்கான கவலையை அந்த நாளைக்கு மட்டும் யோசிச்சுட்டு அதோட விட்டுருங்க. அடுத்த நாளை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். தூக்க இன்மை, எஸ், இன்சோம்னியா இஸ் அ ப்ராப்ளம். பட் அது எதனாலன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் நீங்கள் ஒரு மெடிசன் எடுத்து தூங்குறது நான் தப்பு இல்லை, அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. செல்ஃப் மெடிக்கேட் பண்ணி காரணத்தை கண்டுபிடிக்காமல் தூங்குறத நான் பொதுவாக வந்து நான் ஐ வில் நாட் என்டோர்ஸ். சரி டாக்டர், இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர், மெயின் முக்கியமான நோயில் வந்து ஒன்று கேன்சர் ஒன்று தான் இல்லையா? ஸோ அது அவங்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க டாக்டர். ஸோ எந்த ஸ்டேஜில் வந்தாக்கா ஒரு பேஷண்ட்டு கேன்சரோடு வந்தாக்கா உங்களால் காப்பாற்ற முடியும்? ஓகே, ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் சார். அதாவது ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 கேன்சர் இல்லை வரும்போது நம்மளால் வந்து அதை சீக்கிரம் கண்டறியும் போது அந்த கேன்சருக்கான பாதிப்புகள் நமக்கு கம்மியாக இருக்குது. அதை நம்ம பெரும்பாலும் ஃபுல்லாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு வரும்போது குணப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் நம்மளால் எந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் க்யூர் ஆர் கண்ட்ரோல் ஃபார் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்க முடியும். ஸ்டேஜ் 3 இருக்கும்போது அகெயின் ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு த ரேஷியோ ஆஃப் க்யூர் ஸ்டேஜ் 2வோட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 4 இருக்கும்போது சில புற்றுநோய்களை நம்ம குணப்படுத்த முடியும், சில புற்றுநோய்களை நம்ம கண்ட்ரோல் செய்ய முடியும். பட் ஸ்டேஜ் 4ன்றது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கிறதுனால பெரும்பாலும் லேட் ப்ரெசன்டேஷன், அதாவது ரொம்ப நாள் சிம்டம்ஸை நம்ம ஒன்றும் இல்லை நினச்சி செல்ஃப் ட்ரீட் பண்ணுறதோ இல்லை நம்ம ரொம்ப நாள் சில சிம்டம்ஸ் வந்து நம்ம சரியான மெடிக்கல் ஹெல்ப் இல்லாமல் பண்ணும்போது தான் பெரும்பாலும் பேஷண்ட் ஸ்டேஜ் 4ல் ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான காரணம் இருக்குது. ஸ்டேஜ் 4 கேன்சர் நிறைய நியூ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் டிசீஸ் க்யூர் இருக்குது. பட் இருந்தாலும் வி ஆர் ஸ்டில் எவால்விங். ஓகே, ஸோ இப்போ எந்த நிலைமையில் வந்தாலும் அவங்களால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். சரிங்க டாக்டர், இப்போ உங்கள் ஆஸ் எ டாக்டராக நீங்கள் அச்சீவ் பண்ண நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் இது முடியவே முடியாது, இவங்களை கொண்டு வந்து போட்டுட்டாங்க, இவரோட டெத்து வந்து இஸ் கவுண்டிங் டேஸ் ஆர் ஹவர்ஸ்ன்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மிராக்கள் மாதிரி உங்களால் நம்ப முடியாத சில காரியங்கள் நடந்திருக்கும். அது மாதிரி எதனா ஒரு 2-3 சர்ஜரிஸ் இருக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சர்ஜரி. ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பேப்பரில் கூட வி ஹேட் அன் ஆர்டிக்கல் பப்ளிஷ்ட். ஸோ இது வந்து ஒரு ரேர் போன் கேன்சர். இருதயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய போன் ஸ்டர்னம்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒரு போன் கேன்சர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த போனை ரிமூவ் பண்ணாலும் நம்மளோட மூச்சுக்கும் இருதயத்தோட ப்ரொடெக்ஷனுக்கும் அந்த போன் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த போனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எஃபெக்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் கம்மி. இப்போ அந்த புற்றுநோயை அகற்றிட்டு 3D பிரிண்டிங் மூலயமா அவருடைய எலும்பு மாதிரியே அந்த போனை செஞ்சு பொருத்தி அந்த பேஷண்ட் இப்போ 1 year டிசீஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க் சர்ஜரியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3D பிரிண்டிங் ஆஃப் த ஸ்டர்னம் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி வென்ச்சர்ட் இன்டு தட். ஒரு காரணம் அந்த மாதிரி வரக்கூடிய புற்றுநோயே ரொம்ப அன்காமன். வந்தால் அந்த எலும்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மாற்று ஒரு ப்ராசஸஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அதை வைக்கும் போதோ அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது இல்லை. 3D பிரிண்டிங் பண்ணி ஸ்டர்னம் போனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கான்ட்ரோசார்கோமா ஆஃப் த ஸ்டர்னம் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு லேண்ட்மார்க் சர்ஜரி. அந்த ரிசல்ட்ஸுமே ஒரு வெரி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஒரு வெரி அப்ரிஷியேட்டட் ரிசல்ட்ஸ். ரெண்டாவது வந்து இந்த ரீட்ரோபெரிட்டோனியல் சார்கோமா, ஃபியோக்ரோமோசைட்டோமா. ரீட்ரோபெரிட்டோனியல் சார்கோமான்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கட்டி, ஒரு புற்றுநோய் மாதிரியானது. சிறுநீர் பக்கத்தில், முக்கியமான இரத்த குழாய் பக்கத்தில் தான் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டி. ரொம்ப ஒரு 79 வயசு ஒரு முதியவர், பெரிய இந்த ஆப்ரேஷன் தாங்க மாட்டாங்க, ஏன்னா அநேக டிசீசஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க.
ஸோ எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு 1 வீக் அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணி இந்த கட்டியை முழுமையாக அகற்றிட்டு இப்போ நோயிலேருந்து முழுமையாக விடுபட்டாங்க. அதே மாதிரி வந்து பிபி எனக்கு அடிக்கடி ஷூட் அப் ஆகுது, எனக்கு என்ன காரணமே தெரியலன்னு ஒரு பேஷண்ட் ஓபிக்கு சும்மா வந்தவங்க அட்ரினல் கிளாண்டில் ஃபியோக்ரோமோசைட்டோமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்கிற ஒரு கட்டி. ஸோ அந்த கட்டியை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வெரி கிரிட்டிக்கல் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் அட்ரினெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்ஜரியுமே பேஷண்ட்டை பண்ணி சக்ஸஸ் ஆகி, ஸோ அந்த மாதிரி நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஒரு டாக்டர் கையில் முயற்சி இருக்குது அண்டு உங்களோட பெஸ்ட் முயற்சி நீங்கள் கொடுக்கும் போது ஐ திங்க் காட் ஆல்சோ ஆன்சர்ஸ் தட். அண்ட் அல்டிமேட்டாக வந்து சரியாகி போகும்போது வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் ஆஃப் காட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம என்ன வேணால் நம்ம முயற்சி பண்ணலாம், பட் அந்த ஃபைனல் அந்த அந்த ஒரு மேஜிக் ஒரு அந்த கம்ப்ளீட் ரெக்கவரி ஆகுறதுன்றது வந்து அது ஒரு பெரிய கிரேஸ் தான் நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் சர்ஜரிஸ் இது மூணும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இது மூணுமே எப்படி இவங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்ச டைம் உண்டு. பட் எல்லாருமே இன்னைக்கு ரெக்கவர் ஆகி நல்லா இருக்காங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர்.